மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஈரான் அமெரிக்காவினுடைய MQ-9 என்று சொல்லப்படுகின்ற உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதில் பதட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அமைதியாக இருக்காது என்று எச்சரிக்கிறார் ஈரானுடைய உச்ச தலைவர் முஜிதபா ஹாமினி. குழுவினருடைய அதிரடி தாக்குதல்ல இஸ்ரேலுடைய விமானி உட்பட ஒரு இராணுவ வீரர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேலிய அமைச்சருக்கு பிரான்ஸ் அதிரடியான தடையை விதித்தது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. அமெரிக்கா ஈரானுடையான பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்ற இந்த சூழல்ல அதிரடியாக இரு தரப்பினரும் பரஸ்பர தாக்குதல்ல சத்தம் இல்லாம ஈடுபட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில மீண்டும் போர் மூலமோ என்ற ஒரு அச்சம் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதிரடியாக ஈரான் அமெரிக்காவினுடைய MQ என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன உளவு ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக புரட்சிகர காவல் படையினர் இப்போது செய்தி வெளியிட்டது மட்டுமல்லாம ஒரு அறிக்கையையும் சேர்த்தே வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய அதிநவீன போர் F-35யும் MQ-9 என்று சொல்லப்படுகின்ற உளவு பார்க்கும் ஆளில்லா ட்ரோனும் ஈரானுடைய வான் பரப்பில் நுழைந்த போது வெளியேறுவதற்கான எச்சரிக்கையாக இதன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட போதும் அவைகள் வெளியேறாத சூழ்நிலையில்தான் புரட்சிகர காவல் படையினுடைய வான் பாதுகாப்பு படையினர் 2 விமானங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதுல அமெரிக்காவினுடைய MQ-9 என்று சொல்லப்படுகின்ற ஆளில்லா உளவு விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. எதிர்காலத்தில் போர் நிறுத்த மீறல்கள் இடம்பெறாமல் இருப்பதற்காகவும் அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் அதுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கான உரிமையும் சட்டபூர்வமானது மற்றும் தவிர்க்க முடியாதது என்று அந்த அறிக்கையில புரட்சிகர காவல் படையினர் குறிப்பிட்டிருக்காங்க. ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய இந்த குற்றச்சாட்டு குறித்து அமெரிக்கா இதுவரைக்கும் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்து வருது. இந்த தாக்குதல் வந்து எச்சரிக்கைக்கானது, தற்காப்புக்கானது அப்படின்றது தான் ஈரான் தரப்புல இப்போது சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பதில் தாக்குதலாகத்தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் சர்வதேச ஊடகங்கள்ல விவாதிக்கப்படுது. அது என்ன பதில் தாக்குதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திங்கட்கிழமை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவினர் வந்து அதிரடியாக ஈரானுடைய படகுகள் மீது தாக்குதல் நடத்தியதுல 4 பேர் பலியான சம்பவமும் பதிவாகி இருந்தது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்கா என்ன சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காப்புக்கான தாக்குதல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. குறித்த படகுகள் வந்து கடல் கன்னி வெடிகளை விதைக்கின்ற பணியில ஈடுபட்டாங்க. அதுபோக வந்து சில தினங்களாகவே இந்த படகுகள் வந்து அமெரிக்க படையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க. தற்காப்புக்காகத்தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தியதாக, பேச்சுவார்த்தைக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி இருந்தாரு. கடந்த 24 மணி நேரத்துக்குள் ஈரானுடைய இந்த படகுகள் வந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்பு பிரிவினர் மீது பல்வேறு தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட குற்றச்சாட்டையும் இப்போது அமெரிக்கா முன்வைக்குது. CNN செய்தி சேவை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்காவினுடைய இந்த அதிரடியான தாக்குதல் திட்டமிட்ட ஒரு தாக்குதல் கிடையாது, தற்காப்பு நடவடிக்கைக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சாங்க. இரு தரப்பினரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காப்புக்கானது, பாதுகாப்புக்கானது, திட்டமிட்ட தாக்குதல் கிடையாது அப்படின்னு சொல்லித்தான் பல்வேறு தாக்குதல் நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காங்க. எதற்காக அமெரிக்காவினுடைய உளவு விமானங்கள் அங்கு செல்லுது, போர் விமானங்கள் அங்கு பயணிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த ஒரு பேச்சுவார்த்தையில ஈரான் பின்வாங்கிட்டால் அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான உளவு பார்க்கின்ற பணியில தான் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. 2 தினங்களுக்கு முன்னால இஸ்ரேலுடைய அதிநவீன உளவு ட்ரோன் ஒன்று அதிரடியாக சுட்டு வீழ்த்தப்பட்ட செய்தியை ஈரானுடைய மகர் செய்தி சேவை செய்தியாக வெளியிட்டிருந்தது. இந்த ஒரு யுத்த நிறுத்தத்துல பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்பதனால மீண்டும் ஒரு போருக்கு போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பேச்சுவார்த்தையை குழப்பி விட்டு தொடர்ச்சியான ஒரு போருக்கு, நீண்ட ஒரு போருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசையில தான் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க என்று சொல்றதோட, ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வியுற்றால் அதிரடியாக அமெரிக்காவோடு இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக உளவு பார்க்க சென்றதாகவும் சொல்லப்படுது. இந்த அமெரிக்காவினுடைய அதிரடி தாக்குதல் குறித்து ஈரானுடைய உச்ச தலைவர் முஜிதபா ஹாமினி எவ்வகையான எச்சரிக்கையை விட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 48 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்கா பல்வேறு யுத்த நிறுத்த மீறல்களை மேற்கொண்டிருக்கு, தாம் ராஜதந்திர முறையில் தீர்வு காணுவதற்கான ஒரு திட்டமிடல் இருப்பதாகவும், அதே மீறி அமெரிக்கா இதுபோல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இப்பிராந்தியத்தில் இருக்கும் நாடுகளோ நிலங்களோ அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களுக்கு இனிமேல் பாதுகாப்பான புகலிடமாக இருக்காது என்ற மிரட்டலையும் எச்சரிக்கையும் விட்டிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், சமாதானம் மலருதா இல்லை யுத்தம் தான் தொடருதா அப்படின்னு ஒரு விஷயத்தை.
லெபனானின் குழுவினருடைய அதிரடி தாக்குதல்ல 50 வயதான இஸ்ரேலுடைய ஒரு விமானி யோ இன்பார் பலியான சம்பவம் மிக பெரும் அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு உண்டு பண்ணிருக்கு. இதுபோக வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட 20 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதுல ஒரு இராணுவ சிப்பாய் பலியானதோட பல இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்த சம்பவமும் பதிவாக இருக்கு. இந்த ஒரு தாக்குதலுக்கு பணிதிக்கும் வகையில இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல சரமாரியான வான்வழி தாக்குதல்கள் இப்போது நடத்தி வருகின்ற சூழலும் உருவாகி இருக்கு. இஸ்ரேலுக்கு இவ்வாறான இழப்புகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில பிரான்ஸ் நாடு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சருக்கு எதிராக எடுத்திருக்கிற முடிவும் இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இஸ்ரேலுக்கு கொடுத்தது மட்டுமல்லாம உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் அது உண்டு பண்ணிருக்கு. பிரான்ஸ் எடுத்த முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறவர் தான் இட்டாமர் பின் குவிர். இவருக்கு எதிராக அதிரடியாக பிரான்ஸ் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. அதுதான் தங்களது நிலத்துக்குள் இவர் பிரவேசிப்பதற்கான தடையை இன்றிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதாக பிரான்சுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜீன் நோயல் அதிரடியாக அறிவிச்சிருக்கிறாரு. இவ்வாறு அறிவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற சமூக செயற்பாட்டாளர்களை கைது செய்து மிருகத்தனமாக அவர்களுடன் நடந்து கொண்ட குறித்த அமைச்சருக்கு எதிராகத்தான் இந்த ஒரு தீர்மானத்தை இப்போது பிரான்ஸ் அரசு எடுத்திருக்கு. குறித்த அமைச்சருடைய மிருகத்தனமான நடவடிக்கைகளும் காணொளிகளாக சமூக வலைத்தளங்கள்ல வைரலானதையும் காண கிடைத்தது. அப்பாவி அந்த சமூக செயற்பாட்டாளர்களை கைது செய்து கண்கள் கட்டப்பட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்டு தரையிலே அமர வைத்து பல்வேறு சித்திரவதைகள் துன்புறுத்தல்கள் அதுபோக பாலியல் துன்புறுத்தல்கள் எல்லாம் நடந்ததாக சொல்லப்பட்டது. குறித்த அமைச்சர் அந்த சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக நடந்து கொண்ட விதம்தான் சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஐரோப்பிய ஒன்றியம் குறித்த அமைச்சருக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இத்தாலியனுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கிறார். இந்த கோரிக்கையை ஆதரித்து தானும் இணைந்து கொள்வதாக பிரான்சுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லி இருந்தார். குறித்த அமைச்சர் ஒரு தீவிர போக்குள்ளவராகவும் இடதுசாரி கொள்கைகளை கொண்டவராகவும் பலஸ்தீனுக்கு எதிரான இன சுத்திகரிப்பில் மிக பெரும் பங்களிப்பு செய்தவராகவும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. பலஸ்தீன சிறை கைதிகளுக்கு எதிராக மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு மிக முக்கியமாக பங்களிப்பு செய்தவர் மட்டுமல்லாம பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது மது அருந்தி அந்த ஒரு விஷயத்தை கொண்டாடிய நபராகவும் இவர் பார்க்கப்பட்டார். இப்படியான சூழ்நிலையில தான் இப்போது பிரான்ஸ் இந்த குறித்த அமைச்சருக்கு எதிரான இந்த அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. அரபு நாடுகள் எல்லாம் இன்னும் மௌனமாகத்தான் இருக்குது. இது குறித்து இந்த ஒரு கண்டன அறிக்கையை கூட வெளியிடாத சூழ்நிலையில் தான் பிரான்ஸ் இந்த ஒரு அமைச்சருக்கு எதிரான நடவடிக்கையை எடுத்திருப்பது என்பது உலக அரங்கில் இப்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த பிரான்சுடைய நடவடிக்கையினால் இப்போது இஸ்ரேலுக்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு அவமானமாக மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாகவும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.